கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து பூரணமாக உங்களுக்கு அருளிச் செய்து, நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே இம்மையில் வாழ்நாள் முழுவதும் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் தருவாராக. கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷம், அமைதி, சுகம், பலன், ஆரோக்கியம் உங்கள் வாழ்வில் நிறைந்தே இருப்பதாக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் பேராயர் வி.எஸ். அசரியா. இவருடைய காலம் 1874 முதல் 1945 முடிய. இவருடைய நாடு இந்தியா. இவருடைய தரிசன பூமி தோரணக்கல், இந்தியா. அது ஒரு மாபெரும் மிஷனரி மாநாடு. அலைகடல் என மக்கள் கூட்டம் மான்கள் நீரோடைகளை தேடி தவிப்பது போல பேராயர் வி.எஸ். அசரியா இறை வார்த்தைக்காக மக்கள் ஆவலாய் காத்து கொண்டிருந்தனர். இறைச்செய்தியின் இனிய நேரம். வேகமாக பறக்கும் அம்புகளைப் போல இறைப்பணியின் அவசியத்தையும் தேவைகளையும் அனைவர் உள்ளத்திலும் பாயச் செய்தார் அசரியா. இறைப்பணியின் வாஞ்சை பற்றி எறிந்தபோது, மிஷனரி பணிக்காக அர்ப்பணிப்போர் உங்களில் எத்தனை பேர்? அவர்கள் முன்னே வரலாம். அசரியா அறைகூவல் ஒன்றை விடுத்தார். திடீரென புயலென சீறி எழுந்தான் ஓர் வாலிபன். நீங்கள் ஏன் ஒரு மிஷனரியாகச் செல்லக்கூடாது? இந்த வார்த்தையை கேட்டபோது அசரியாவின் உள்ளம் உடைந்தது. கதறி கதறி அழ ஆரம்பித்தார். இயேசுவின் கைகளில் இதயத்தை கொடுத்தார். தோரணக்கல் என்ற பகுதியில் அவர் தன் கால்களை பதித்தார். அது கர்த்தரின் பூமியாக கனிந்தது. 8000 கிறிஸ்தவர்கள் என்ற எண்ணிக்கை 2,26,000 உயர்ந்தது. மாபெரும் மிஷனரி இயக்கத்தின் விடிவெள்ளி. முதல் இந்திய பேராயர் என்று போற்றப்பட்ட இவர் IMS, NMS, CSI போன்ற மாபெரும் நிறுவனங்கள் உருவாக அடித்தளமிட்டார். அஞ்சா நெஞ்சத்துடன் அயராது உழைத்தவர். கிறிஸ்துவின் உத்தம தொண்டன், கிறிஸ்தவர்களின் வழிகாட்டி, அர்ப்பணிப்பின் மகுடம் என்ற பெரும் புகழுடைய வி.எஸ். அசரியா இதே நாள் ஜனவரி 1 1945 கோதுமை மணியானார். பிரியமானவர்களே, இப்புத்தாண்டில் உமது தீர்மானம் சிறந்ததாக அமையட்டுமே. பண்டிதர் ராமபாய் இவ்விதமாகச் சொல்லுகிறார்: பிறர் செய்ய வேண்டுமென்று எதிர்பார்ப்பதை விட அந்த பணியை நீங்களே ஏன் செய்யக்கூடாது? பிரியமானவர்களே, பேராயர் வி.எஸ். அசரியா அவர்களை குறித்து நாம் சொல்லப்போனால் இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாம் சொல்லலாம். அவர் ஆற்றிய பணிகள் அது மிக மிக அளவிட முடியாதது. இவர் கிறிஸ்து இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்து அநேக ஜனங்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தியிருக்கின்றார். அநேக மிஷனரி ஸ்தாபனங்களை கட்டி எழுப்பியிருக்கின்றார். அவர் கட்டி எழுப்பிய மிஷனரி ஸ்தாபனங்கள் இன்றளவும் தேசம் முழுவதும் சுவிசேஷ பணியை தீவிரமாக அறிவித்து வருகிறது. தன்னை பார்த்து ஒரு கேள்வி வந்தபோது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் தன்னை பதிலாக கொடுத்தார். பிறரை வேலை வாங்குவதை விட தான் அந்த வேலையை செய்வதுதான் சிறந்தது என்று வி.எஸ். அசரியா அவர்கள் செய்து காட்டினார். இன்று அநேக நேரங்களிலே ஊழியத்திலே உயர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் பிறரை பணி செய்ய வைப்பதே அவர்களுடைய காரியமாக இருக்கிறது. ஆனால் தான் ஒரு பணியும் செய்வதில்லை. மற்றவர்களை பணி செய்ய வைப்பது பெரிய காரியமல்ல. நாம் அந்த பணியை முதலாவது செய்ய வேண்டும். நாம் செய்யும் பொழுதுதான் அதை பார்த்து மற்றவர்கள் அந்த பணியை இன்னும் தீவிரமாக செய்வார்கள்.
நாம் அந்த பணியை செய்தால்தான் பணியை குறித்த எல்லாவிதமான காரியங்களையும் விளங்கிக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் மற்றவர்களையும் மிக நேர்த்தியாக பணி செய்ய நம்மால் அழைத்து செல்ல முடியும். அநேகர் பிறரை பணி செய்ய வைப்பதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் பிறர் செய்கின்ற பணிகளுக்கான பெயர்களை மாத்திரம் தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான நோக்கத்திலே செயல்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் பேராயர் வி.எஸ். அசரியா அவர்கள் அப்படி அல்ல. தான் முன்னின்று ஊழியத்தை தீவிரமாக செய்தார். இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பேராயர், ஆயர்கள், சபையின் முக்கிய பொறுப்புகளில், இன்னும் ஊழியத்தின் முக்கிய பொறுப்புகளில் செயல்படுகிறவர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் ஊழியம் செய்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். மிஷனரி ஊழியம் சிறந்து விளங்குவதற்கு, மிஷனரி ஊழியம் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் அண்டை வழி நடத்துவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய அழைப்பை ஏற்று கடந்து செல்ல வேண்டும். சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். இயேசுவின் அன்பு இல்லாமல் ஒருவரும் மரித்துவிடக்கூடாது. யாவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை தங்கள் வாழ்வில் ருசித்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் வாழ வேண்டும். அது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அது கிறிஸ்து இயேசுவின் சித்தமாக இருக்கிறது. அதுவே நம்மளுடைய சித்தமாக மாறட்டும். இந்த புதிய ஆண்டில் மிஷனரி பணிக்காக, அதாவது ஆத்தும ஆதாய பணிக்காக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய அர்ப்பணிப்பை முழுவதுமாக கொடுக்க வேண்டாம். ஆத்தும ஆதாய பணிக்கென்று நாம் செயல்படாவிட்டால், அதில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாவிட்டால், நிச்சயமாகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு புரோஜனமற்ற வாழ்க்கையாக இருக்கும். யாரோ எவரோ எப்படியோ ஊழியத்தை செய்வார்கள். அது நம்முடைய கடமை அல்ல என்று நாம் தட்டி கழித்து புறம் சென்று விட முடியாது. இந்த புதிய ஆண்டிலே இப்பொழுதே ஒரு தீர்க்கமான முடிவை உறுதியாகி எடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய ஆத்தும ஆதாய காரியத்தை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 1-2 அதிகாரங்கள், சங்கீதம் 1-2, மத்தேயு 1-2 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.